ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சியூடி யூஜிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் யர் ஜென்ரல் டெஸ்ட் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரல் டெஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பேப்பரை நம்ம சயின்ஸ் பார்த்துருந்தோம், கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் டெஸ்ட்டோட செல்ஃப் ஸ்டடி என்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம், நான் தனியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with the important units of measurements. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வெரி ஈஸி. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்தாலும் சரி, 2 கொஷின் வந்தாலும் சரி, சாலிடாக ஆன்சர் பண்ணுற ஒரு சாப்டர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இதுக்கு ரொம்ப திங்க் பண்ணி லாஜிக்கலாக நம்ம பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணோம்னா ஈஸியாக அதில் இருக்க கொஷின்ஸை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம நிறைய டைம் வந்துட்டு ஃபிசிக்ஸ்லையோ ஸ்டார்டிங் வித் சயின்ஸில் இன்ட்ரோ மாதிரி படிச்சிருப்போம். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை குவான்டிஃபை பண்ணுறது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியானது என்னது, லென்த். ஓகேவா? எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் இஸ் த யூனிட் வச்சுக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். கரெக்டாக? இப்போ தண்ணி குடிக்கிறோம், டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், இந்த வெயில் டைமில் வந்துட்டு எவ்வளோ டாக்டர் தண்ணி குடிக்கிறது, டெய்லி எவ்வளோ குடித்தாலும் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகுது. அப்போ எவ்வளோ தண்ணி குடிக்கிறதுன்னு டாக்டர் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படி சொல்கிறாங்களே. ஸோ தீஸ் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோவோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வில் கெட் அண்ட் கிளியர் பிக்சர். நீங்கள் படிக்கும் போதே ஏதாவது கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன, ஆம்பியர். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆஃப் மெஷர் வந்துட்டு ஆம்பியரா? 1 மினிட். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி மீன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஆம்பியருக்கு வாட் இஸ் த ஈஸி, ஏஎம். ஓகே, எக்ஸாமுக்கு பதிலாக ஈஸி ஏஎம், நீங்கள் எக்ஸாம்னு ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அது புரிஞ்சிடும். தட் இஸ் எக்ஸாம். எலக்ட்ரிக் கரண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஏஎம்ன்றது ஆம்பியர். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்ன, ஆம்பியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேவ்லென்த் ஆஃப் லைட். வேவ்லென்த் ஆஃப் லைட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், யூஸிங் த யூனிட் ஆங்ஸ்ட்ராம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு லைன். ஓகேவா? LION. எக்ஸாக்டாக நம்ம அதே லெட்டர்ஸ் வச்சு பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த லைனில் LI இஸ் ஃபார் லைட்டு, வேவ்லென்த் ஆஃப் லைட்டு. ONன்றது என்ன, ஆனுக்கு ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ ஆங்ஸ்ட்ராம். ஈஸியாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். வேணாம் அப்படி மெமரைஸ் பண்ணாது, ஓகே. ஒரு இஃப் யூ ஹேவ் எனி பெட்டர் ஷார்ட் ட்ரிக்ஸ் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வேவ்லென்த் ஆஃப் லைட்டுன்றது என்னது, ஆங்ஸ்ட்ராம். இன் பிட்வீன் ஐ வில் ஆஸ்க் கொஷின் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்பே நான் 2 டைம்ஸ் அதை ரிவைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை நோட்ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுட்டு பெட்டர் ரைட் டவுன். ஓகே, இப்போ நான் அட்மாஸ்பியரிக் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா பார், வேவ் லென்த்னா வந்துட்டு ஆங்ஸ்ட்ராம். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். திருப்பி மொபைல் ஃபோனையும் நீங்கள் லேப்டாப்பையும் பார்த்து படிக்க தேவையில்லை. ஓகே, தீஸ் ஆர் சம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யூ. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பார். ஓகேவா? இதை நம்ம வந்துட்டு ஈஸியாக எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேட். ஓகே, இந்த பேட்டில் இந்த BA வந்துட்டு பாருக்கு. ஓகே, BA இஸ் ஃபார் பார் அண்ட் AT இஸ் ஃபார் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஈஸியாக பார் அண்ட் மீதி இருக்க AT இஸ் ஃபார் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸையும் வந்துட்டு உங்களுக்காக தான் ஐ ஹேவ் ஆடட். ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஒரு தடவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை படிக்கிறதுல உங்களோட ஃப்யூச்சர்ஸ்லேயும் இட் வில் பி யூஸ்ஃபுல், நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்டிட்டி ஆஃப் ஹீட். ஹீட்டோட குவான்டிட்டியை நம்ம வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறோம், குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் கேலோரி. ஓகே, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் கேலோரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூமினஸ் இன்டென்சிட்டி. என்ன பார்க்க போகிறோம், லூமினஸ் இன்டென்சிட்டி. அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் கேண்டலா. ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம வச்சுக்கலாமா, LIC. LIC எல்லாருக்கும் தெரியும், LIC பாலிசி. அப்போ Lனா லூமினஸ், ஐனா இன்டென்சிட்டி, C இஸ் ஃபார் கேண்டலா. ஓகே, LIC. அப்படி இல்லைன்னா லிட்டர் கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் கேன் மாதிரி லிட்டர் கேன். ஸோ LI இஸ் ஃபார் லூமினஸ் இன்டென்சிட்டி, கேனுனா கேண்டலா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, அப்படி இல்லைனாலும் இதுக்கு இன்னொன்று நம்ம என்ன வச்சுக்கலாம், கேண்டில் லைட். கேண்டில் இஸ் ஃபார் யுவர்
candela. L is for your luminous intensity. Okay. Next நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர் we have Celsius and Fahrenheitல we will see about it. ஸோ வந்துட்டு செல்சியஸ்ன்ற ஒரு இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சீட் வச்சுக்கலாமா இல்லை that won't be good. See, Celsius temperature. I couldn't recall anything immediate. I will try to come up with it. But உங்களுக்கு டெம்பரேச்சர்னா செல்சியஸ்ன்னு தெரியும்ல, ஸோ ட்ரை டு ரீகால். டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன், பட் அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும்னு தெரில. வில் சி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன, கூலம் சொல்லுவோம்ல. எலக்ட்ரிக் சார்ஜ் ஈக்குவல் டு 1C அப்படிலாம் எழுதுவோம்ல, ஸோ இட்ஸ் கூலும். இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் அதோட இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறதும் வந்துட்டு வித் சி தான். ஓகே, ஈஸி. இட்ஸ் யூ வாண்ட் எனிதிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சவுண்ட் லெவல். சவுண்ட் லெவலை எப்படி மெஷர் பண்ணுவோம், டெசிபிள் யூனிட்ஸில். ஓகேவா, எவ்வளோ டெசிபிள் ஆஃப் சவுண்ட் லெவலில் நம்மளை ஹியூமன்ஸ் வந்துட்டு ஹேர் பண்ண முடியும், பேட்ஸ் எவ்வளோ லெவல் வரைக்கும் கேட்கலாம் அப்படின்ற வந்துட்டு குவான்டிட்டிலாம் இருக்கும்ல மெஷர்மெண்ட். ஸோ அதுதான். ஸோ சவுண்ட் லெவலில் மெஷர் பண்ணுறது வந்துட்டு டெசிபிள். ஓகே, இதுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், சோல்டு, SOLD. ஓகே, இந்த SOLன்றது என்ன, சவுண்ட் லெவல். ஓகே, சவுண்ட் லெவல். D இஸ் ஃபார் டெசிபிள். ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் நான் இமீடியட்டாக தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சிலதுக்கு பண்ண முடியல, பட் நான் கொடுக்குறதுல அட்லீஸ்ட் ட்ரை டு ரீகால். ஓகேவா, சோல்டுனா வந்துட்டு சவுண்ட் லெவல் அண்ட் D இஸ் ஃபார் டெசிபிள். ஆல் குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைன். ஓகே, ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் த யூனிட் வந்துட்டு என்னது, டைன். கரெக்டுங்களா. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ராக் டைடுன்னு வச்சுக்கோ. ஃப்ராக் டைடு. ஃப்ராக்னா வந்துட்டு நமக்கு ஃபோர்ஸ் சம்திங் சிமிலராக இருக்குல்ல. டைடுனா வந்து டை. இதெல்லாம் நீங்கள் எழுதி கூட மனப்பாடம் பண்ண வேணாம். சப்போஸ் ஆப்ஷனில் வருது ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஐடியாவே இல்லைனா கூட இந்த வீடியோ பார்த்தப்போ அவங்க ஏதோ ஃப்ராக் டைடுன்னு சொன்னாங்களே, அட்லீஸ்ட் யூ கேன் ரீகால் அண்ட் ஆன்சர். கரெக்டுங்களா, அதுக்கு தான் நான் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் வேஸ்டிங் ஃபார் யுவர் டைம். உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அது சேவ் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கேட்டிங்கன்னா ஃபார் ஷூர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த எக்ஸாமில் இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமில் it will be helpful for you. Okay, ஓகே, படித்த வரைக்கும் ஒரு தடவை குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம்டா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் டீச். ஓகே, பிகாஸ் நான் உங்களுக்கு எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது ரிவிஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட டீச்சிங் மெத்தட்லையும் ஐ வில் பி ரிவைசிங் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு என்னடா எவ்வளோ ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு கோவம் வந்தாலும் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்போது ஓகே அந்த மேம் அவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணப்போ எனக்கு இப்போ ஈஸியாக இருக்கேன்னு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ திட்டினாலும் இட் வில் பி பெனிஃபிட் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், அதோட யூனிட் வந்து ஆம்பியர்னு பார்த்தோம். அண்ட் அதோட ஷார்ட் ட்ரிக் வந்துட்டு எக்ஸாம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆங்ஸ்ட்ராம். வேவ்லென்த்தோட மெஷர்மெண்ட் வந்துட்டு ஆங்ஸ்ட்ராம்ன்றது வீசா. அண்ட் ஆங்ஸ்ட்ராம்க்கு நம்ம என்ன வந்துட்டு லைன்னு வச்சோம். ஸோ LI இஸ் ஃபார் லைட்டு, ONனா ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதோட யூனிட் வந்து பார்ன்னு பார்த்தோம். அந்த பார்னா வந்துட்டு பேட்டன் வீசா. தட் ஷார்ட் ட்ரிக். கரெக்டாக, BA இஸ் ஃபார் பார் அண்ட் AT இஸ் ஃபார் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்டிட்டி ஆஃப் ஹீட், கேலோரி. அதுக்கு ஐ ஹேவன் கிவன் எனி ட்ரிக்ஸ். அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா. இதுக்கு 3 ட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சது. கரெக்டாக. ஸோ LICன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். L இஸ் ஃபார் லூமினஸ், I இஸ் ஃபார் இன்டென்சிட்டி, C இஸ் ஃபார் கேண்டலா. அது இல்லாமல் நம்ம வந்து லிட்டர் கேன் ஆர் கேண்டில் லைட் இதெல்லாம் கூட வி தாட் ஆஃப் கிவிங். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர் செல்சியஸ். அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட் கூலும். ஸோ ஈஸின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இதை வந்துட்டு E இஸ் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ். இட்ஸ் நாட் கரண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ்டா, சாரி. அண்ட் C இஸ் ஃபார் கூலும். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெசிபிள். தட் இஸ் சவுண்ட் லெவலோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். சவுண்ட் லெவலோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம், சோல்டு. ஓகேவா,
செல்லோட பாஸ்ட் டென்ஸ் கரெக்டாக சொல்டு. ஸோ எஸ்ஓஎல்னா வந்துட்டு என்னென்னு பார்த்தோம், சவுண்ட் லெவல். எஸ்ஓனா சவுண்டு, எல்எனா லெவல், டி இஸ் ஃபார் டெசிபல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃப்ராக் டைடு. ஃப்ராக்னா ஃபோர்ஸு, டைன்னா வந்துட்டு டைடு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கோட ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இந்த யூனிட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சம்திங் யூ கேன் ரிலேட். டபிள்யூனா ஒர்க்கா, இந்த இஆர் இங்கே வருதில்ல, ஸோ ஒர்க். ஓகே. இட்ஸ் ஈஸி வேர்ட், அதுக்காக தான் ஒயர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இங்கே வந்துடுது. ஒயர் இஸ் ஃபார் ஜஸ்ட் so wire is for W is for work, R is for work. Okay. Next நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு Fahrenheit அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். கரெக்டாக ஆல்ரெடி நம்ம வந்து செல்சியஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போது Fahrenheit. ஸோ காமன்லி யூஸ்ட் பை டாக்டர்ஸ் டு மெஷர் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் காமன்லி டாக்டர்ஸ் வந்து Fahrenheitல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ செல்சியஸ் அண்ட் Fahrenheit இஸ் வெரி காமன் திங். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டெப்த் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ஆழம் எவ்வளோ இருக்குது, தண்ணிக்குள்ளே அந்த கடலில் எவ்வளோ ஆழம் இருக்குது தெரியுமா அப்படி சொல்கிறோம்ல, அந்த டெப்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேத்தோம் யூனிட்ஸ். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃபேட்டோம். ஓகே. இது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேட் வாட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரில் ஃபேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு ஃபேக்ட். தெர் இஸ் அன் ஃபேக்ட் கால் வாட்டரில் ஃபேட் இருக்குது. ஓகே. ஜஸ்ட் ஃபேட் வாட்டர். ஃபேட்டுனா ஃபேத்தோம் அதோட யூனிட்ஸ். வாட்டர்னா டெப்த் ஆஃப் வாட்டர். ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் கரண்ட்டாக, இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ தெளிவாக படிங்க. அது ஸோ யூஸ்ட் இன் எலக்ட்ரோலிசிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆர் த coulombs. இதெல்லாம் அடிஷ்னல் டீடைல். ட்ரை டு see the pictures or something whatever I have given. ஓகேவா. ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட மெஷர்மெண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா Faraday யூனிட். 1 Faraday யூனிட் we will call it outல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபேஸ். வெரி ஈஸி. ஃபேஸ்னால் என்னது, Faraday. சினா எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோ எலக்ட்ரிக் கரண்ட்டான்னு கேட்குறாங்கன்றதை பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபேஸ். ஓகேவா. ஃபேஸ் யுவர் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஃபேஸ்னால் வந்துட்டு Faraday. சினா FA is for Faraday, C is for charge. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே. வாட் எவர் நீங்கள் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு காஸ் தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இந்த மேகி ஞாபகம் வச்சுக்கலாமா, இட் வில் பி ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாயிரும். மேகினா MA is for magnetic induction or magnetic flux, G is for Gauss. Okay. GG is for Gauss. Okay. Henry is for inductance. Okay. inductance எப்படி மெஷர் பண்ணுவோமா நம்ம ஹென்ரின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஹென்ரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், HEN உங்களுக்கு ஈஸியாக இருக்காதுல்ல. inch also and ஹியூமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன்ற வேர்டு வந்துட்டு H is for Henry, I is for inductance. ஓகே. I is for inductance, H is for Henry. or else அது வேணா ஹிண்ட். ஓகே. ஸோ தட் H ஹென்ரி, INன்றது இண்டக்டன்ஸ் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ ஹெச்னா ஹென்ரி, ஐன்றது இண்டக்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன, ஹர்ட்ஸ். கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் ஹர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவளுக்காக அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் ஹர். ஃபார்ன்றது ஃப்ரீக்வன்சி. இந்த ஓ இல்லாமல் அட்லீஸ்ட் யூ கேன் ரிமெம்பர்ல FRன்னு வருதுல ஃப்ரீக்வன்சி. ஹர்னா ஹர்ட்ஸ். ஹர்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஹர்ட்ஸ். ஓகே. ஃபார் ஹர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் என்ன, ஹர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பவர். ஓகேவா. பவர் மெஷர் இன் த யூனிட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் பவர். ஸோ இட்ஸ் ஈஸியாக யூ கேன் ரிலேட் டு இட். நெக்ஸ்ட் ஒர்க் ஆர் எனர்ஜியோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னென்னா ஜூல். ஓகே. சம்டைம் யூனிட்ஸ் ஆஃப் measurement based on the
என்ன சொல்கிறது மெட்ரிக் சிஸ்டம் இட் வில் சேஞ்ச் கரெக்ட்டுங்களா எந்த சிஸ்டமில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அதனால யூ கேன் சம்டைம்ஸ் கெட் 1 or 2 ஆல்சோ ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ட்ரை டு மெமரைஸ் ஒரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒர்க் ஆர் எனர்ஜி இஸ் ஜூல் ஜூ அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஜே இஸ் ஃபார் ஜோல் இ இஸ் ஃபார் எனர்ஜி டபிள்யூ இஸ் ஃபார் ஒர்க் ஸோ எல்லாமே அடங்கிருச்சு ஆர் ஜுவல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் ஸோ ஜுவல்ஸ் வந்துட்டு ஜூலுக்கு கொஞ்சம் சிமிலராகவும் சவுண்ட் ஆகும் ஈனா எனர்ஜி டபிள்யூனா ஒர்க் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர் இன் எஸ்ஐ யூனிட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க கெல்வின் ஓகே இன் எஸ்ஐ யூனிட் த டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் கெல்வின் லைட் இயர் லைட் இயர்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லைட் இயர்ன்றது டிஸ்டன்ஸ் எதோட டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் 1 year ஓகே அட் த ஸ்பீட் ஆஃப் எவ்வளோ 2,97,600 கிலோமீட்டர் இதுதான் வந்துட்டு லைட் இயர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நியூட்டன் வந்துட்டு அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபோர்ஸ் எந்த யூனிட்டில் எஸ்ஐ யூனிட்டில் நான் எஸ்ஐ யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தாலும் இது எந்த யூனிட்லன்னு உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஃபார் நியூட்டன் இதுக்கு வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் தீஸ் ஆர் வெரி ஈஸினோ ஃபோர்ஸ் இது ஏதாவது நீங்களே ஷார்ட் ட்ரிக் ரெடி பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம் ஓம் ஓகேவா ஓமில் மெஷர் பண்ணுவோமா ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹீரோ வெரி சிம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் ஹீரோ ஓகேவா இல்லை இஆர்னா என்னது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஓனா வந்துட்டு ஓம் இந்த ஹெச் இங்கே முன்னாடி வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யூ கேன் கனெக்ட் ஓகே ஹீரோ தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஓம் ப்ரெஷர் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம் இன் பாஸ்கல் யூனிட் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் இன் பாஸ்கல் யூனிட் திங்க் பட் பி ஸ்கொயர் ஆர் 2p எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பீனா ப்ரெஷர் again one more p is for your Pascal okay how much is the கொஞ்சம் தான் இருக்குது நம்ம முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிடலாம் viscosity of water oil அப்படிலாம் we are readingல ஸோ அந்த விஸ்காசிட்டியை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் பாய்ஸ் ஓகே விஸ்காசிட்டி இஸ் ஃபார் பாய்ஸ் இது வெரி ஈஸி உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச ஒரு ஜென்சிட்டம் பிஓவி உன்னோட பிஓவி என்ன அப்படி கேட்போம்ல ஸோ பிஓவியில் வந்துட்டு பிஓ இஸ் ஃபார் பாய்ஸ் V is for viscosity okay next நம்ம பார்க்க போகிறது electric potential என்ன பார்க்க போகிறோம் electric potential ஓட யூனிட் என்னன்னா வோல்ட் ஓகே EPEV something whatever you have you can have it next power இது ஒரு ஃபேமஸான ஜோக் கரெக்டுங்களா வாட் அப்படின்னு வாட் இஸ் த பவர் ஆஃப் வாட்னு கேட்பாங்க ஸோ நம்ம வாட்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸோ whenever someone ask you what is the unit of measurement of watt நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ணுவீங்க வாட்னு தான் அது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜோக் அதுதான் ஸோ பவர்னா வாட் ஸோ வாட் இஸ் பவர் ஆஃப் ஐ மீன் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் சாரி மாற்றி சொல்கிறேன் சாரிடா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் வாட் ஸோ வாட் இந்த சென்டென்ஸ் மூலியமாகவே நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஓகே இப்போ மீதி இந்த செகண்ட் ஆஃபையும் நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம் எப்போ உங்களுக்கு எங்கே ஐ திங்க் டைன் இதுலேருந்து தான் பார்க்கணும் ஐ எம் கெஸ்ஸிங் ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஓகே ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் ஃபேத்தோம் அது என்ன பார்த்தோம் வாட்டரில் ஃபேட் இருக்குது ஸோ ஃபேட் வாட்டர்னு பார்த்தோம் ஃபேட்டுனா ஃபேத்தோம்
வாட்டர் இஸ் ஃபார் டெப்த் ஆஃப் த வாட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் எதுக்கு பேசணும், எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்துட்டு ஃபேரடே. ஓகேவா? ஸோ FA இஸ் ஃபார் ஃபேரடே, C இஸ் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்துட்டு காஸன் பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் மேகி. ஸோ எம்ன்றது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எம்ஏன்றது G இஸ் ஃபார் காஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டக்டன்ஸ். அதோட யூனிட் வந்துட்டு ஹென்ரி. அதோட ஹிண்ட் வந்து என்ன பார்த்தோம், ஹிண்ட்டுன்னு தான் பார்த்தோம். ஹெச்னா ஹென்ரி, ஐஎன்னா இண்டக்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. அதோட யூனிட் வந்துட்டு ஹர்ட்ஸு. ஃபார் ஹர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் அவளுக்காக. ஸோ ஃபாரில் வந்துட்டு ஃபார் இஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி, ஹர்னா ஹர்ட்ஸ். பவர் ஹார்ஸ் பவர். ஒர்க் ஆர் ஜூலுக்கு யூ வில் பி ஹேவிங் த வேர்ட் ஜுவல்ஸ். ஜுவலில் J இஸ் ஃபார் ஜூல், E இஸ் ஃபார் எனர்ஜி, W இஸ் ஃபார் ஒர்க். ஓகே. தென் SI யூனிட்டில் டெம்பரேச்சரோட மெஷர்மெண்ட் இஸ் கெல்வின். தென் வி டாக்ட் அபவுட் லைட் இயர். அதுக்கப்புறமா நியூட்டன், ஃபோர்ஸு. ஓம்க்கு வந்து வி saw the short trick as hero. கரெக்டாக? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ERனா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஓம்னா ஓ. நெக்ஸ்ட் ப்ரெஷரை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோம், பாஸ்கல் யூனிட்ஸில். ஸோ P². நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி, பாய்ஸ். ஸோ உங்களோட POV பற்றி பேச போகிறோம். ஸோ PO இஸ் ஃபார் பாய்ஸ், V இஸ் ஃபார் விஸ்காசிட்டி. வோல்ட். ஓகேவா? அதுக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி மெஷர் பண்ணுவோம், வோல்ட் யூனிட்ஸில். வாட் இஸ் த பவர், யூனிட் ஆஃப் பவர் வாட். ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு லிங்க்ஸ், PDF or whatever details I'm getting, I will share with you. டெலிகிராம் குரூப்பில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் you can contact me directly. Thank you all. See you in the next video. Bye bye.